அன்யாங் டார்மீஸ், வெல்கம் டு பேங்டன் எஃப்எஃப்எல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விமன் குக்கோட நாகினி எஃப்எஃப் பார்ட் 12 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட பார்த்துருந்தோம்னா, நீங்கள்லாம் வந்துட்டு மேரேஜ் டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்க. அண்டு ஜிசோ கிட்டலாம் வந்துட்டு அவள் வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எங்கள் அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. ஹரிணி வந்து கேட்டிருப்பா, ஏதாச்சு ஏன் உங்கள் அண்ணன் வரலன்ட்டு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசியிருப்பீங்கடா. அப்புறமேட்டு வந்து மேரேஜ் டைம் ஆயிடுச்சுன்னு கீழே கூப்பிட்ருப்பாங்க, நீங்கள் வந்து போயிருப்பீங்க. அதோட தான்டா பார்த்தோம். ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த பாட்டு வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ போகலாம். மேரேஜ் டைமும் வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு அதான் க்ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம விமன் குக்கு 3 பேருமே அழகாக ரெடி ஆகி சூப்பராக வந்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு உட்காடுறாங்க. உட்காந்த பேருக்கு அந்த ஐயர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பிரைடை கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்ல, மிஸ்ஸஸ் பார்க்கு மிஸ்ஸஸ் கிம்லாம் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது ரியா மியா கூப்பிட்டு வர, நீங்கள்லாம் போகிறீங்கடா, ஓகேயா? ஸோ எல்லாம் போயிட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டு போகிறீங்க. போய் பார்த்தா அவங்க 3 பேரும் ரூமில் வந்துட்டு இல்லை. நீங்கள் மிஸ்ஸஸ் பார்க் வந்துட்டு எங்கே போனாங்க, வாஷ்ரூம் போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜெனி, வாஷ்ரூம் கூட 3 பேரும் ஒன்றாவாமா போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாஷ்ரூமில் போய் தேடிருக்கா. நீங்கள் எல்லாருமே வந்து ரூம் ஃபுல்லாக தேடுறீங்க, பட் அவங்க 3 பேருமே இல்லை. ஸோ ஹரிணி என்ன பண்ணுறான்னா, சரி நான் வேறு ரூமில் போய் தேடுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் வேறு ரூமுக்கு போய் தேடுறா. அப்படியே ஜெனி, ரோஸு, லிசான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ரூமில் போய் தேடுறாங்க. பட் இந்த 3 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல. மிஸ்ஸஸ் பார்க்குக்கும் மிஸ்ஸஸ் கிம்முக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு. அப்போது டேபிள் மேலே ஒரு லெட்டர் இருக்கிறத மீரா வந்துட்டு பார்க்குறா. பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, அதை எடுத்துகிட்டு வந்து, அம்மா இங்கே ஏதோ லெட்டர் இருக்குமா அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. மிஸ்ஸஸ் பார்க் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லெட்டரில் வந்துட்டு 3 பேரும் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டுருந்தோம், பட் அம்மா வந்துட்டு இவங்களை விமன் குக்கை காப்பாற்றணுன்றதுக்காக எங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ண சொன்னாங்க. விருப்பமே இல்லாமல் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நாங்கள் யாரை லவ் பண்ணுமோ அவங்கள தேடி நாங்கள் போகிறோம். ப்ளீஸ் யாரும் எங்களை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் எழுதி வச்சுருக்காங்க. மிஸ்ஸஸ் பார்க்குக்கும் மிஸ்ஸஸ் கிம்முக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மிஸ்ஸஸ் கிம் சொல்கிறாங்க, இவங்க முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருந்தால் நம்ம வேறு எதனா தேடி இருப்போம். இப்போ இன்றைக்கி 12 மணிக்குள்ளே அவங்கள கல்யாணம் பண்ணலன்னா என் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் நினச்சிருக்காங்க. அப்போ லிசா வந்துட்டு, மாமா அழாதம்மா, ப்ளீஸ்மா அழாத அப்படி சொல்ல, பார்க்கு எப்படி அழாமல் இருக்க முடியும், இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கே போய் பொண்ணை தேடுவோம், ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அழுதுட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ நம்ம ஜிசோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போது, அப்போ உங்கள் 3 பேரையும் அவள் பார்த்துட்டு, அம்மா என்ன அம்மா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே, இங்கே பாரு ஜிசோ, நாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம், நீ பாட்டு ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டுருக்காத. ஐயோ அம்மா, நான் சொல்கிறத கேளுமா. என்னடி, பௌர்ணமியில் பிறந்த பொண்ணுங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஆமாம், அது என்ன புதுசா, தெரிஞ்சது தானே, அப்புறம் எதுக்கு கேட்டுட்ருக்க? அம்மா இல்லைம்மா, இவங்க சஞ்சு, வயனாரினி 3 பேரும் பௌர்ணமியில் தானம்மா பிறந்தாங்க அப்படின்னு ஜிசா சொல்ல, இப்போ மிஸ்ஸஸ் கிம்மும் மிஸ்ஸஸ் பார்க்கும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ என்ன ஆச்சுன்னு திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க 3 பேரும். அப்போ மிஸ்ஸஸ் பார்க்கு, ஆமாம் ஆமாம், நீங்கள் 3 பேரும் சொன்னீங்கல்ல, நீங்கள் 3 பேரும் பௌர்ணமியில் பிறணுன்ட்டு வாயத்தர அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆமாம்மா, ஆனால் அதுக்கு அப்படி சொல்ல, மிஸ்ஸஸ் கிம்மும் மிஸ்ஸஸ் பார்க்கும், ப்ளீஸ்மா எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல, நீங்கள் 3 பேர் தான் என் பசங்களை காப்பாற்றணும், ப்ளீஸ் கேட்குறேன், அவசரமாக தான் கேட்குறேன், பட் எனக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் 3 பேரும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க 3 பேருக்கும் என்னது அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஷாக்கு. இப்போ என்ன யோசிக்கிறதுனே உங்களுக்கு தெரில. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிஸ்ஸஸ் பார்க்கு, ப்ளீஸ்
உங்களை கெஞ்சி கேட்குறேன், உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் காலில் விழ வராங்க. நீங்கள் 3 பேரும் ஐயோம்மா என்னம்மா பண்ணுறீங்க, ஏஞ்சிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்புறீங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இதை விட்ட வேறு வழி தெரியலம்மா, ப்ளீஸ் நீங்கள் 3 பேரும் தான் என் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஹரிணி வந்துட்டு சொல்கிறா, அம்மா ஆனால் இப்போ சடனாக எப்படிம்மா, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அங்கே இருக்காங்க இந்தியாவில், அவங்கக்கிட்ட சொல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க மிஸ்ஸஸ் கிம். அதெல்லாம் நான் பேசுகிறேம்மா உங்கள் அப்பா அம்மா கிட்ட, ப்ளீஸ் இப்போ டைமே இல்லை, ப்ளீஸ் நீங்கள் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் நான் பேசுகிறேன், என் பசங்க உங்களை நல்லா வச்சு பார்த்துப்பாங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. அப்போது வயன் நீங்கள் கேட்குறீங்க, அம்மா இது வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா, விமன் குக்குக்கெல்லாம் தெரிஞ்சா, ஐயோம்மா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதும்மா, வேண்டாம்மா அப்படின்றீங்க. அப்போ மிஸ்ஸஸ் பார்க், என் பசங்க இன்னும் சொல்ல மாட்டாங்க, ஆல்ரெடி நீங்கள் உங்கள் செக்ரட்டரிஸ் தானே, ப்ளீஸ்மா எங்கள் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உங்கள் பாஸை காப்பாற்ற வேண்டாமா, உங்கள் உயிர் போனால் போனால் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மிஸ்ஸஸ் கிம், ப்ளீஸ்மா ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலிலே விழ வராங்க. நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் வயன் உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. மீராக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல, பட் இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. ஸோ மீரா வந்துட்டு ஓகே நீங்கள் 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மா கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். நீங்கள் 3 பேரும் அப்படியே மீராவை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ மிஸ்ஸஸ் கிம்மும் மிஸ்ஸஸ் பார்க்கும் வந்து உங்கள் 3 பேருக்கும் வெட்டிங் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க. அங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இந்தியா சைடில் வந்துட்டு உங்கள் குருஜி இருக்கார்ல, அவர் வந்து உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒருத்தர் வராரு. ஸோ அவங்கள பார்த்து உங்கள் குருதேவா நீங்களா, நீங்கள் எப்படி இங்கே ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த குருதேவா வந்துட்டு நாகராணி மகாநாகராணிலாம் எங்கே, அவங்க ஏன் கேட்குறீங்க குருதேவா அப்படின்ற மாதிரி உங்கள் குருஜி கேட்குறாரு. சொல்கிறத கேட்கணும், எங்கே அவங்க 3 பேரும், அவங்க பழி வாங்க போயிருக்காங்க. என்னது, ஆமாம் குருஜி, ஆமாம் குருதேவா, அவங்க நாகமணி எடுக்கவும் ருத்ராவோட மரணத்துக்காகவும் பழி வாங்க போயிருக்காங்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. குருஜிக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க, இவங்க 3 பேரும் பிறந்தப்போ நான் தான் அவங்களோட ஜாதகத்தை கணிச்சேன், அவங்க ஜாதகத்தில் அப்படின்னு குருதேவா சொல்லும் போது என்னாச்சு குருஜி அப்படின்ற மாதிரி உங்கள் குருஜி கேட்குறாரு. அந்த குருதேவா வந்துட்டு இவங்க 3 பேர் ஜாதகத்தில் அவங்களோட போன ஜென்மம் இந்த ஜென்மம் எல்லாமே அடங்கியிருக்கு, போன ஜென்மத்தில் நடந்தது இந்த ஜென்மத்துலையும் நடக்க போகுது, அது எச்சரிக்கை பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன், பட் அதுக்குள்ளே அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. இப்போ இதை யாராலையுமே மாற்ற முடியாது, அந்த சிவபெருமான் நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. குருஜிக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவங்க போன ஜென்மத்தில் யார் அவங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ இந்த ஜென்மத்தில் அவங்க தான் இப்போ அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி குருதேவா சொல்கிறாரு. இதை நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன், அதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் எல்லாம் அந்த சிவபெருமான் கையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது குருதேவா வந்துட்டு சொல்கிறாரு, இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம அங்கே கிளம்பு, நம்ம நாகராணி இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் போய் கிளம்புறாங்க. அவங்க 3 பேருக்கும் வெட்டிங் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி அந்த ஃபேஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணுவாங்களடா, துணியை போட்டு அது மாதிரி கவர் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் 3 பேரையும் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கீழே போயிட்டு நீங்கள் 3 பேரும் போயிட்டு உட்காடுறீங்க விமனுக்கு பக்கத்தில். அதாவது ஜிமின் பக்கத்தில் ஹரிணி, தேவங் பக்கத்தில் சஞ்சு, ஜேகே பக்கத்தில் வயன், அப்படி தான் உட்காடுறீங்க. ஸோ எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம லைஃப் எப்படியா போகணும், நம்ம யார் கூட சண்டை போடுறோமோ அவங்கக்கிட்டே தான் போகணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் 3 பேரும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க, வேறு வழியும் இல்லை, நீங்கள் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் அந்த மந்திரம் சொல்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ஐயர் வந்து இந்த தாலி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் 3 பேரும் அதை பார்த்துட்டு கடைசிக்குள்ளே லாஸ்ட் நிமிஷத்தில் ஏதாவது மிராக்கள் நடந்துடாதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பட் நோ யூஸ்,
விமன் குக் உங்கள் 3 பேர் கழுத்தில் தாலியுமே கட்டிடுறாங்க. கட்டினதுக்கு அப்புறமேட்டு ஐயர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, பொண்ணோட அப்பா அம்மா வந்து அந்த துணியை வந்து முடிச்சு போடுவாங்கள்ல, பாய்ஸோட அந்த இதை எடுத்து உங்கள்கிட்ட எடுத்து முடிச்சு போடுவாங்கள்ல, அது மாதிரி முடிச்சு போடுங்க அப்படி சொல்ல, நம்ம ரியா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா வந்துட்டு இப்போ அவங்க தான் நினச்சிருக்காங்க நம்ம பொண்ணுன்ட்டு. ஸோ அவங்க வந்து உங்கள் 3 பேருக்கும் வந்துட்டு அந்த துணியை வந்துட்டு முடிச்சு போடுறாங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறமேட்டு ஏஞ்சி 9 தடவை சுற்ற சொல்கிறாங்க அக்னியை. நீங்களும் வந்துட்டு ஏஞ்சி ஒவ்வொரு இதுவாக சுற்றிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு இது சுற்றும் போதும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சுற்றும் போது, நான் வந்துட்டு இவங்களை எப்போவுமே விட மாட்டேன், கடைசி வரைக்கும் விட மாட்டேன், இவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் நான் இருப்பேன், இன்பம் துன்பம் கஷ்டம் அழுகை எல்லாத்துலேயும் நான் அவங்க துணையாக இருப்பேன், இவங்களை ஒரு நாள் விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி பாய்ஸ், நாங்களும் எதுவும் இவங்களை விட்டு போக மாட்டோம், இவங்களை பாதுகாப்போம், இனிமேல் இவங்க எங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது ஒவ்வொரு ப்ராமிஸ் மாதிரி பண்ணுறீங்கடா. நெக்ஸ்ட் சுற்றிலாம் முடிச்சிட்ட பேருக்கு மறுபடியும் உட்கார சொல்கிறாங்க. நீங்களும் உட்காடுறீங்க. உட்காந்ததுக்கப்புறமேட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குங்குமம் வந்து தலையில் வந்துட்டு வைக்க சொல்கிறாங்க. இங்கே 3 பேருக்கும் அப்படியே பக்குன்னு ஆகுது, நெஞ்செல்லாம் அப்படியே படப்படன்னு இருக்குது. அப்போது பொறுமையாக விமன் குக் 3 பேரும் உங்களோட அந்த கிளாத்தை வந்துட்டு அப்படியே தூக்குறாங்க. தூக்கிட்டு குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் விமன் குக்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்கும் போது அவங்க சாந்தி பார்த்துட்டு, ஏய் நீங்கள் ஏன் பொண்ணுங்க இங்கே அப்படின்ற மாதிரி வராங்க ஸ்டேஜுக்கு. அப்போ மிஸ்ஸஸ் பார்த்துட்டு, சாந்தி நில்லு, ஜிமன் டயாங்கா ஜேகே 3 பேரும் முதல்ல குங்குமம் வைங்க அப்படிங்கிறாங்க. இந்த விமன் குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ சாந்தி, அண்ணி என்ன பண்ணுறீங்க, ஏன் பொண்ணுங்க இருக்க வேண்டிய இடத்துல இவங்க 3 பேரும் அப்படி சொல்ல மிஸ்ஸஸ் கிம், சாந்தி கொஞ்ச நேரம் இரு, நடந்த எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிட்டோம் அப்படி சொல்ல விமன் குக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே குங்குமம் வைக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கே ஒன்றும் புரியலடா, வித்தியாசமாக தான் பார்த்துட்ருக்காங்க. குங்குமம் வச்சு முடிஞ்சாச்சு, இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. சாந்தி எல்லாம் சேர்ந்து என்னை என் பொண்ணுங்களையும் ஏமாத்துறீங்களா, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ 3 பேரை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்போ என் பொண்ணுங்க உண்மையை சொல்லுங்கள், என் பொண்ணுங்க எங்கே அப்படின்ற மாதிரி சாந்தி கேட்க, மிஸ்ஸஸ் பார்க்கு, உன் பொண்ணுங்க எங்கன்னு எங்களை கேட்குறியா, ஏமாத்தினது நாங்கள் கிடையாது, உன் பொண்ணுங்க தான் அப்படி சொல்ல அந்த லெட்டர் காமிக்கிறாங்க. சாந்தி பார்த்துட்டு, இல்லை என் பொண்ணுங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, இது என் பொண்ணுங்க எழுதுனது கிடையாது அப்படி சொல்ல, அப்போது வந்துட்டு மிஸ்ஸஸ் கிம் சொல்கிறாங்க, நல்லா பாரு, உன் பொண்ணுங்களோட கையெழுத்து தான் அது, உங்கள் பொண்ணுங்க தான் எங்கள் பசங்களோட உயிரில் விளாண்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போது ஹரிணி, அம்மா இவங்க நிஜமாகவே ஜிமன் தயாங் ஜேகேவோட உயிரில் விளையாடிட்டாங்கம்மா அப்படிங்கிறா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் கிம்மும் பார்க்கும் கேட்க பயன். ஆமாம்மா, ஆக்சுவலி இவங்க சொன்னாங்கல்ல, இவங்க 3 பொண்ணுங்களும் பௌர்ணமியில் பிறந்தாங்கன்னு, கிடையாது, அவங்க 3 பேரும் பௌர்ணமியிலே பிறக்க கிடையாது, அவங்க பொய் சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கு என்ன ரீசன் எங்களுக்கு உங்கள் சொத்துக்காக தான் வந்துட்டு அவங்க இப்படி பொய் சொல்லி விமன் குக்கு அவங்க 3 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை எங்களுக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அக்கா மீரா இதை பார்த்துருக்கா அவங்க பேசும்போது, பட் இதை உங்ககிட்ட சொல்லணும் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எங்களுக்கு தெரியல, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாகி இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மிஸ்ஸஸ் பார்க்கும் மிஸ்ஸஸ் கிம்மும், சொத்துக்காக என் பசங்களோட உயிரில் விளையாட பார்த்துருக்கல சாந்தினி, நானும் உன்னை அப்படியா பார்த்தேன் அப்படி சொல்ல, மிஸ்டர் பார்க்கு, என் தங்கச்சிடி, நீ உன்னை என் உயிருக்கும் மேலே பார்த்தேன், ஆனால் நீ என் பசங்களோட உயிரில் விளாண்டுட்டல சாந்தி. ஐயோ அண்ணா இல்லை, அவங்க போய் சொல்கிறாங்க, நிறுத்து, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத, இங்கேருந்து போ அண்ணா, இங்கேருந்து போன்னு சொன்னேன் அப்படி சொல்ல சஞ்சு, அங்கிள் இல்லை வேண்டாம், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்களேன் ப்ளீஸ், வேண்டாம், அவங்க இங்கே இருக்கட்டும், அவங்க பொண்ணுங்க வேறு இப்போ காணும், அவங்க எங்கே போவாங்க பாவம், வேண்டாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சஞ்சு சொல்ல, அப்போது மிஸ்டர் கிம்மும்,
உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ரூமுக்கு வந்து அதான் இது கல்யாணம் முடிஞ்சிருச்சுலடா. ஸோ அடுத்து எல்லா விமன் குக்கோட ரூமுக்கு தான் வந்துட்டு உங்கள் 3 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் 3 பேரும் போயிட்டுருக்கும்போது ஜெனி, ஜிசோ, லிசா, ரோஸ் தான் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஜெனி சொல்கிறா, நான் ஆரம்பமே சொன்னேன் உங்களை மாதிரி எனக்கு ஒரு அண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும்னு. கடவுள் என்னோடய விருப்பத்தை நிறைவேற்றிட்டாரு. அதனால தான் உங்களே எங்களுக்கு அண்ணியாக கொடுத்துட்டாங்க. வி ஆர் ஸோ லக்கி. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நீங்கள் 3 பேரும் எங்கள் அண்ணி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உங்கள் 3 பேருக்கா? ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, அதான் போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் அருணியை தான் ஜிம்மன் ரூமுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அவளும் உள்ளே போகிறா. பார்த்தா ஜிம்மன் வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கான் ஜன்னலாண்ட. ஹரிணி போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருக்கா, நின்றுட்டுருக்கா. நம்ம ஜிம்மன் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? என்னது சார்? அவங்க பொய் சொல்கிறாங்க, நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சார் அது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதனால் சொல்லலை சார் அப்படி சொல்ல ஜிம்மன் உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு சாரி சார், நாங்கள் சொன்னால் அவங்க தான் உங்களை ரிலேஷன், ஸோ நீங்கள் அவங்கள தான் நம்புவீங்க, எங்களெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு நினச்சோம், அதனால தான் அப்படி சொல்ல ஜிம்மனு. நான் உன்கிட்ட சொன்னேனா? நீ சொன்னால் நான் நம்ப மாட்டேன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா அப்படின்ற மாதிரி கோமா கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இப்போ எங்கே வந்து நிற்குது பற்றியா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்க நீங்கள் எதுவுமே பதில் சொல்லலை. அப்போ ஜிம்மன், இப்போ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நடந்து போச்சு, இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் வந்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். உங்களுக்கா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பெட்டில் போய் உக்காந்துக்கிறீங்க. அப்புறம் இங்கே சஞ்சு உள்ளே போகிறா. தேவங்க இப்போ பெட்டில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். சஞ்சு உள்ளே போனதுக்கப்புறமேட்டு தேவங்க அப்படியே சஞ்சுவை பார்த்துட்டு எதுவுமே பேசலை. அவன் பாட்டு வாஷ்ரூம் போயிட்டான். சஞ்சுக்கு அதுவும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, என்னடா அப்படின்ட்டு அவள் போய் உக்காந்துக்கிறா. உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தேவங்க ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு நடந்து போச்சு, இதில் உன்னோட விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், என் அம்மா அப்பாவோட கட்டாயத்தினால தான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால் இங்கே நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம், நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறான். நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க பெட்லேருந்து. தேவங்க பார்த்துட்டு என்னாச்சு? இல்லை சார், நான் ஷோஃபாவில் படுத்துக்கிறேன். ஏன்? பரவாயில்ல சார், நான் ஷோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சஞ்சு போய் ஷோஃபாவில் படுத்துக்கிறா. தேவங்க சஞ்சுவை பார்த்துட்டு எதுவுமே பேசலை, அவனும் அப்படியே படுத்துக்கிறான். அப்போது இங்கே ஒயன் சைடு நீங்களும் வந்துட்டு உள்ளே போகிறீங்கடா. உள்ளே போயிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் ஆல்ரெடி உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜேகே பார்த்துட்டு, எனக்கு தெரியும் இது அவசரமாக நடந்த மேரேஜ், உன்னோட விருப்பம் இல்லாமல் தான் என் அம்மாவோட கட்டாயத்தினால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால் உனக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் இருக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ நாளைக்கு மார்னிங்கே இங்கேருந்து போயிடலாம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அண்ட் இவ்வளோதான், நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் ஷோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படி சொல்கிறா. நீங்கள் இல்லை சார் பரவாயில்ல, நான் ஷோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட் மேலே படுத்துக்கோங்க. வேண்டாம், நான் ஷோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு ஜேகே போய் ஷோஃபாவில் படுத்துக்கிறான். நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கே கட் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு காடு பகுதி மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு. அவர் மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக அடிபட்டு ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப மோசமாக வந்துட்டு அவர் ஓடிட்டுருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, லியா மியா இருக்காங்கள்ல அவங்களோட அப்பா. அவரோட பேர் வந்துட்டு மிஸ்டர் ஃபேங். அவர் வந்துட்டு ஓடிட்டுருக்காரு.
அவர் பின்னாடி பார்த்து எதையோ பார்த்து பயந்து பயந்து ஓடிட்டுருக்காரு. அப்போ ஓடிட்டுருக்கும்போது அவருக்கு தடுக்கி கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு, அன்றைக்கி ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு குரல் கேட்குது, தெரியாமல் பண்ணுற காரியமா அது? தெரியாமல் தான் ஒரு கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் வந்துட்டு நான் எதுவும் பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மிஸ்டர் பார்க்கும் மிஸ்டர் கிம்மும் தான், என்ன எதுவும் பண்ணிடாதே, என்னை விட்டுரு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வாய்ஸ், உன்னை விடுறதுக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்தேன், முடியாது, இன்னைக்கும் சாவி என் கையில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இவர் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்னும் போது இவரை நோக்கி வந்துட்டு ஒரு பாம்பு ஒன்று வருது. வந்துட்டு அந்த பாம்பு வந்து அப்படியே படம் எடுத்து நிற்கிது இவர் முன்னாடி. அது செம்ம பெருசாக இருக்குது. இவர் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு, என்ன ஒன்றும் பண்ணாத, என்னை விட்டுரு, மன்னிச்சிரு, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அந்த பாம்பு ஒரு உருவமாக மாறுது, ஒரு பொண்ணோட உருவமாக. அது வேறு யாரும் இல்லைடா, வயன் தான். நீங்கள் வயன், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் சிவபெருமானோட சொத்தான நாகமணியை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் எடுத்துகிட்டு வராமல் எங்களோட ருத்ராவை கொன்னீங்கள்ல, அதுக்கு நாங்கள் பழி வாங்க வேண்டாம், சாவு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழை வச்சு அவனை அடிக்கிறீங்க. அவன் பாவம் அப்படியே ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, அவன் வழியில் துடிக்கிறான். அப்போ அவன் எங்கேன்னு ஏஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி ஓடலான்ட்டு ஓடும் போது அவன் கழுத்தை யாரோ பிடிக்கிறாங்க. கழுத்தை பிடிச்சிட்டு, இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் நீயா நீ அப்படி சொல்ல, அவங்க நான் தான் நாகராணி, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹர்னி. அவள் வந்துட்டு, எங்கள் நாகமணி எடுத்துகிட்டு அவ்வளோ ஈஸியாக தப்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? முடியாது, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இவன் அப்படியே பாம்பாக மாறுறா. அதாவது பாதி மனுஷி பாதி பாம்பு. அப்படியே அவள் முதுகுக்கு பின்னாடி 5 தலை நாகம் வந்துட்டு அப்படியே இருக்குது. அவள் அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கா. அவளுமே வந்துட்டு அடிக்கிறான் அவனை, அவன் கத்துறான். இதை வந்துட்டு சஞ்சு பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஹர்னி, வயன், நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டு நிற்கிறான். ஹர்னி வந்துட்டு சஞ்சு பார்த்துட்டு, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம சஞ்சு, நீங்கள் பாம்பு, இவரை எதுக்கு கொலை பண்ணுறீங்க, விடுங்க ப்ளீஸ், இவரை விடுங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. வயன் வந்துட்டு, விடவா, அதெல்லாம் முடியாது, இவன் இன்னைக்கு எங்கள் கையால் சாகணும் அப்படிங்க. அப்போது வந்துட்டு அவன் சொல்கிறான், மிஸ்டர் ஃபேங் வந்துட்டு சொல்கிறான், ப்ளீஸ் சஞ்சு, என்னை காப்பாற்றுமா, என்னை காப்பாற்று, இவங்கக்கிட்ட என்னை காப்பாற்று, இவங்க என்னை கொலை பண்ண போகிறாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படிங்கிறாரு. சஞ்சு வந்துட்டு, நீங்கள் அழாதீங்க சார், ஹர்னி, வயன், ப்ளீஸ் இவனை விடுங்க அப்படி சொல்லிட்டு, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் வில்லத்தனமாக சொல்கிறா. மிஸ்டர் ஃபேங்கு சஞ்சு அப்படின்றாரு. அப்போ சஞ்சு திரும்புகிறா, பார்த்தா அவள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அந்த பாம்பு ஸ்னேக்கோட ஸ்கின் தான் இருக்குது. அவர் அப்படியே பயந்து போய் கீழே விடுறாரு. சஞ்சு பார்த்துட்டு, உன்னை நான் என் கையால் சாவடிக்கணும், என்னோட ருத்ராவை கொன்னல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாம்பா மாதிரி ஒரே போடு தலையிலேயே கொத்திடுறா. மிஸ்டர் ஃபேங்கோ செத்துடுறாரு. நம்ம சஞ்சு, என் ருத்ராவை முதல் ஆள் கொன்னுட்டேன், இனிமே தான் உங்கள் வீட்டில் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. இதெல்லாம் ரூஹி வந்து பார்க்குறா. ரூஹி பார்த்துட்டு அப்படியே அவன் நின்றுட்டுருக்கா. அப்போ ஹர்னி, இனிமே தான் நம்ம ஆட்டம் ஆரம்பிக்க போகுது, நாகமணியாக கண்டுபிடிக்கணும், ருத்ராவை கொண்டவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க நம்ம ரூஹி. நீங்கள்லாம் அப்படின்னு சொல்ல, நம்ம வயன் அப்படியே ரூஹி கிட்ட போயிட்டு நிற்கிறான். அண்ட் இதோட இந்த பாட்டுங்க முடிச்சுக்கலாம். அண்ட் எங்கடா ஆர்மிஸ், பாய்.